ஒப்பிட்ட வீட்டை பார்க்கல எங்களுக்கு நல்லா இருக்கு. அதான் இப்ப ஓரளவு நீங்க திருத்தினா சரி போட இதெல்லாம் கலத்தி தாங்கள அடிச்சிருக்கு நமக்கு நடக்குது. அதப்பதான் இவன் பார்க்க உருப்படியா இருக்கு. உள்ளுக்கு எல்லாமே தங்கட நினைச்சப்படுது வேலையெல்லாம் கலட்டி மாட்டு வேலையை செய்கிறீங்க ஒற்றுமையா செய்தா சரி. மற்றும்படி பெரிய பிரச்சனை ஆபரேஷன் சரி பெரிய காணிதான். இப்பதான் இங்க அடைக்கணும். சின்ன ஒரு படை முகாம் இருந்ததோ அதை இப்போ அகற்றினோம். அகற்றி போட்டு எங்களுக்கு முழுமையான ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரேசல பிரிவில் 35 ஆண்டுகளின் பின்னர் இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து காங்கேசந்துறை மாங்கொள்ளை கிராமத்தில் 15.13 ஏக்கர் காணி நேற்றைய தினம் மே மாதம் 1ஆம் தேதி விடுவிக்கப்பட்டது. இந்நிலையில் இங்கு வசித்த சொந்த ஊர் மக்கள் தங்கள் காணிகளை பார்க்க வருகை தந்துள்ளனர். இது குறித்து பார்வையிடுவோம் பாருங்கள். இந்த வகையில் நீங்கள் பார்ப்பது காங்கேசந்துறை வீதி சீமெந்து தொழிற்சாலை அருகிலேயே குறித்த காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. இங்கு இராணுவத்தினர் பயன்படுத்திய வீடுகள் ஓரளவு நல்ல நிலை இருப்பதுடன் பாவனையற்ற வீடுகள் சேதமடைந்துள்ளமையும் இங்கும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வணக்கம் வணக்கம். 35 வருஷத்துக்கு பிறகு உங்களோட சொந்த வீட்டு வந்திருக்கீங்க என்ன? இப்ப நீங்க வந்து சின்னல இருக்க எப்படி இருந்தது இந்த இடங்கள் எல்லாம்? முந்தி நல்லா இருந்தது, இந்த வீடு எல்லாம் நல்லா இருந்தது. இதுல ஒழுங்கையா போய் கொண்டு வந்தது. இதான் இந்த வீட்டுக்குரிய ஒழுங்க ரோடு. ஒழுங்கு கிழக்கு பக்க பாதை பாதை. ஒரு நாள் அதை விட பஸ்ல வந்து இறங்கி வருவோம். புதங்கஞ்சுவோம் டக்குன்னு வந்து இறங்கி வருவோம். இப்பவும் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்காத. வாசி சுத்தம் அழிஞ்சிட்டு நெய்றது ஒப்பிட்ட வீட்டை பார்க்கல எங்களுக்கு நல்லா இருக்கு. அதான் இப்ப ஓரளவு நீங்க திருத்தினா சரி போட சரி போல இருக்கு. அவ்வளவு காணும் தானே, மற்ற இடங்கள் ஒன்றும் இல்லாம இருக்குதல்லோ, கவலைப்பட்டு கொண்டு போகுது. அவங்க இல்லாதத்தோடு வந்து ராணுவம் இருந்த வீடுகள் நல்லா இருக்கு. இப்ப இந்த 3 வீடும் நல்ல நல்ல இருக்கு. இது கொஞ்சம் இன்னும் கூட இந்த வீடு இது அங்கால அந்த வீடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்தாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கதவுகள் நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கு. நிலங்கள் நல்ல மாதிரி கிடக்கு. கடவுள் முந்தி போகலாம் இப்படித்தான் இருந்தது அந்த இடப்படி. நீங்க கட்டுனீங்க? இப்படியே தான் இருந்தது. எல்லாம் இப்படித்தான், பிரச்சனை இல்லை. இந்த பூ இப்படி எல்லாம் மலைவை தான் கட்டுனீங்களே? இது இப்படி இது ஒரு புகழ் இல்லை. இதுல கோபநாயகருக்கு இது இல்லையா முதல்? முதல் இது இல்லை. இது இப்ப ராணுவம் காட்டி இருக்கு. இல்ல, இது பூக்கள் இருந்தது. இந்த வெளி இல்ல. வெளி இல்ல. ஒரு பூக்கள் எடுத்துட்டேன். நல்லா இருந்தது. வரையெல்லாம் நல்லா கிடக்கு. இந்த சீட் லெவல் சீட் அடிச்சவ அது புதுகிட்ட இந்த வேலை அங்க அந்த பழைய அடிக்க தெரியுது. இதெல்லாம் லெவல் சீட் அடி இருந்தது. இப்ப இவ இப்படி போட்டுருக்கு. சரிங்க. நம்ம நீங்கிட்டேன். அது இந்த ட்ராக் எல்லாம் நீங்க சரிங்க. நாங்க செய்தோம். இந்த கதவுகள் எல்லாம் என்ன மாதிரி? கதவுகள் முந்தி நாங்க போட்ட கதவுகள் நம்பி அதே தானே. அதுகெல்லாம் இருக்கு. இந்த மேல எல்லாம் இப்படித்தான் இருந்தது. லெவல் அடிச்சு இது இப்ப தாங்கள் பழைய அடிச்சிருக்கேன். சுவாமியாரே எங்க அங்காடே? சுவாமியார் தான் அது அங்காட. இதுதான் தம்பி. இப்ப கிச்சன் என்னமா இருந்தது முந்தி? கிச்சன் ஓகே. முந்தி இருந்தா கிச்சன் ஓகே. இதெல்லாம் டொய்லெட் பா வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் வந்துருக்கு. விரல் வச்சு இந்த வைப்பு எடுத்துக்கொண்டு போட்டேன். இது கிச்சன் பரவாயில்லை. அங்கே நிறைய வாசி பிரச்சனை இருந்தாலும் திருத்தலாம். எல்லாம் கொமோட் அடிச்சிருக்கேன்னு? தாங்கள் கொமோட் அடிச்சிருக்கிறேன். கொமோட் அடிச்சு இதெல்லாம் உடைச்சிருந்தேன்.
இந்த லெவசீட் எல்லாம் உடைச்சு போட்டுனோம், இங்கேயும் உடைச்சு போட்டுனோம், இங்கெல்லாம் உடைச்சு கிடக்கு. இங்கேயும் உடைச்சு போட்டுனோம். தாங்களும் சீட்டு கங்குசம் கிழக்க வெளியாது அது அங்கால தாங்கள் போய் தகவல் அடிச்சு குடிச்சதும் செய்திருக்கிறேன். இந்த லெவல் சீட்டு என்ன இப்பதானே இதுவும் எங்கதான் உடைச்சிட்டேன் அப்படியே கிடாக்க உடைச்ச வரைங்க. ஆனா என்ன இப்ப நீங்க இந்த வீட்டுல இருக்கணும் இல்லாட்டி கல்லர் பிரச்சனை. அதுதான் தம்பி இப்ப பிரச்சனையா இருக்குது. இதுதான் பெரியாரு. இதுதான் பெரியாரு. இதுல ஒன்றுமே இல்ல, இது ஒன்றுமே இல்லைன்னு படத்தட்டு ஒன்றும் இல்லை. அஞ்செல்லாம் இருந்திருக்கும், அஞ்ச படத்தட்டு இருக்குது, அது படத்தட்டு ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் படத்தட்டு ஒண்ணுமே இல்லை. அவையெல்லாம் உடைச்சு போட்டாங்க. இந்த படத்தட்டு இருந்த புள்ளாயிரத்து எல்லாமே இருந்திருக்கு, அது எல்லாமே உடைச்சு போட்டாங்க. இதை உங்களாம் விட்டது காணுமா எப்படி விட்டதே பெரிய நிலம் நிலத்தையும் விட்டு எங்கிட்ட காணியையும் விட்டு வீட்டையும் இப்படி இருந்தாலும் ஓட்டோட விட்டார். மற்ற இதுல கண்ணாடி கண்டு ஓடுறீங்க தாங்கள் போட்டு தாங்கள் இதில் இருந்திருக்கிறேன் பெரிய தாங்கள் வந்திருக்கிறேன். சும்மா இதெல்லாம் தாங்கள் வந்து சுவிட்ச் போர்டு எல்லாம் கலட்டிட்டாங்க. இதெல்லாம் கலத்தி தாங்களை அடிச்சிருக்கு நம்ம கூட நடக்குது. அதுக்கப்புறம் இவன்றைக்கு மேல எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்களோ தெரியல. மழை அடிச்சுதானே நாங்கள் லெவசீட் அடிப்போம், சிப்போட்டோட பிடுங்கிட்டு அதான் இனி மழை பெய்தாதான் தெரியும் என்ன மாதிரி. மழை அதான் உழுகாமத்தானே இந்த கம்பெனிக்கு அடிச்சிருங்க இல்ல அவன் இந்த இதெல்லாம் உடைச்சிட்டான். இந்த எண்ணெய் கொஞ்சம் உடைச்சிட்டு நல்லா இருந்தது. இந்த ஜன்னலை கொஞ்சம் பிச்சு பார்த்தேன். இந்த ஜன்னல் கட்டுறத கம்பியை பிடுங்கி போட்டு கண்ணாடியோட இதையும் அப்படித்தான் கம்பிகள் எல்லாம் பிடுங்கி போட்டு இனி நாங்கள் இதுக்கு கிரில போட்டு இதுல ஒரு அரையாண்டு முந்தைய இருந்த இது பிள்ளைகள் படிக்கிறதுக்கு படிக்கிறது 3 பொம்பளை பிள்ளைகள், 1 கனடா 2 லண்டன் படிக்கிறதுக்காக பிள்ளைகள் இருந்தது. அவர் வெளியிலே விழுந்து வச்சு கொண்டு இருந்தால் பிள்ளைகள் இங்க வந்து இருந்து இந்த வீடுகளை கட்டினதவா அவன் பிள்ளைகளை வளர்த்து வீடுகளை கட்டினது. ஆனா பார்க்க இன்னும் பெரிய ஞாயிற்றுக்கிழமை இடையில வந்து பார்த்தவியா வெளியில. இப்ப இந்த இடம் விட்ட இடத்துக்கு எத்தனை வீடு நல்ல நிலையில இருக்குது உங்களின் படி பார்த்தா? 4 வீடு நல்லா இருக்கு. 4 வீடு. அந்த வாசல் ஸ்டார்ட் 3 மூண்டும் இது 4. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் நல்லது. நல்லா இருக்கு என்ன? மத்தெல்லாம் சொல்லுவேன் நம்ம வந்து அது இப்ப அந்த வீடு பார்த்தா கொஞ்சம் உள்ளுக்கு டேமேஜ் ஆகிடும். உள்ளுக்கு பிரச்சனையா கிடக்கு. கணாறு இருக்கிறவனா கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லது. அப்புறம் பிடிக்காத கிடக்கு இந்த கடவுள் பலவத்தையும் விட்டதை காண மாட்டோமா தான் நினைக்கிறேன். அதான் நன்றி நன்றி. ஓகே. ஆனும் இருந்த வீடு ஓரளவு இப்படி இருக்குது என்ன? இருந்த ஒரு 4 1 2 3 4 5 ஒரு 6 வீடு உருப்படியா கிடக்கு. உருப்படியா இருக்குது. அதுவும் உருப்படியாண்டு என்னன்னு சொல்ல வீட்டை பார்க்க உருப்படியா இருக்கு. உள்ளுக்கு எல்லாமே தங்கட நினைச்சப்படுது வேலையெல்லாம் கலட்டி மாட்டு வேலையை செய்து அண்டை சீட் கிடந்து அதெல்லாம் கலட்டி தகரத்தை போட்டு அப்படி இப்படி நீங்க அங்கால பாத்துருப்பீங்க, அங்கால வீடு பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்ப இந்த வீடோட ஒரு கொஞ்சம் வேலை செய்தா சரிவா இருக்கிற வேலை இந்த வீடு கொஞ்சம் அப்ப இந்த வீடோட வீட்டோட பிரச்சனை அப்படி பெரிய பிரச்சனை வாரத்துக்கு இல்லையா? ஆணி வீடுதான் உடைஞ்சு அப்படிப்பட்ட கிடக்குமே தவிர காணியா தானே இருக்க போகுது. மற்ற வீட்டு அமைச்ச பிளான்கள் உறுதிகள் கிடக்குது. ஒவ்வொரு இருந்தாங்க பாடி அளந்து எடுத்துக்கொண்டு போக காணி நல்ல பிரச்சனை வராது. இதுக்கு என்னன்னு சொன்னா அந்த உரிமைக்காரன் நின்று ஒற்றுமையா செய்தா சரி, மற்றும்படி பெரிய பிரச்சனை வாரத்துக்கு இல்லை. வேணடா ராணுவம் மண்டடிச்சு அழிச்சு தான் அந்த பிரச்சனையோட வேற. இது காணி அப்படியே கிடக்கு, காணி அப்படியே கிடக்கு. ஆனா ஓரளவு பார்த்து அங்கால பக்கமே இல்லை, அங்கால பக்கம் இது ஒரு 7-8 மாதத்துக்குள்ள வந்த 10 தான். முதல்ல எல்லாம் அந்த புறாக்கி நல்லா கிடந்தது. அவன் முந்தி ராணுவம் முழுக்க இருந்தது தான், இருந்த உலகம் நல்லா நல்லா இருந்தது. இது இப்ப புறாங்க அங்கால முழுக்க விட்டாச்சு. இதுல இதுக்கும் முழுக்க விட்டது, அதோட விட்டது. இந்த சிவன் ஃபேக்டரி மதில் இதெல்லாம் உடுப்பாடி கட்டு அடக்கி நம்ம இது உடைச்சிருந்ததால கல்லர் போய் இதுக்குள்ள இரும்புகள் எடுக்க வலிக்கிட்டாங்க. அதோட தான் அங்க மூடினவங்க. சரி சரி, அதை தற்காலிகமாக மூடி மறைச்சவங்களே தவிர உண்மையில இது விட்ட நேரம் ஏற்கனவே விட்டாச்சு. மற்றது சாமான எல்லாமே ஃபேக்டரி இருந்தா இப்ப இந்த இடத்து பின்னால சீமெண்ட் ஃபேக்டரி இருக்கு என்ன? இது ஃபேக்டரி தான். இந்த மதில் அங்காலம் முழுக்க ஃபேக்டரி. அரசாங்கம் காணுங்க, அரசாங்கம். இந்த மதில் இருக்குதானே, இந்த மதிலுக்கு அங்காலம் முழுக்க கோஆபரேஷன். சரி சரி, காணி தான். இப்பதான் இங்க அடக்கி அங்கால வந்து இந்த கம்பியில தூக்காமல்
கலர் வேற அது வந்து அங்கால அரச காணி இன்னும் முழுக்கு இந்த இது தம்பி அங்கே அந்த ரோட்ல இருந்து உயரமான மதில் வருது பார்த்துருப்பீங்க கிடக்கிட்டாங்க அந்த அளவு உயரத்துக்கு இங்கே இருந்து உங்க போய் அவங்க பெட்ரோலியம் கம்பெனி கொடுத்தா மட்டும் மதில் இருக்கு பெரிய மதில் சிமெண்ட் விட்டு கட்டி அதுக்குள்ளதான் மக்கள்கிட்ட காணும் இங்கே இருக்கிறதா எங்களுடைய காணி. இந்த அதுல ஒரு சின்ன ஒரு படைமுகாம் இருந்ததோ அதை இப்ப அகற்றினோம். அகற்றி போட்டு எங்களுக்கு முழுமையான காணியை இன்றைக்கு பின்னேறதுக்குள்ள விடுறேன்னு சொல்லி இருக்கணும். சரி சரிங்க. அதுதான் அந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. இதுக்குள்ள நாங்கள் இடமேந்து போய்க்குள்ள புதுசாக போட்ட ஒரு அத்திவாரம், மற்றது ஒரு புதுசாக கட்டின ஒரு கிணறும் இருந்தது. அது இப்ப தூர்ந்து போயிருக்கு, காண இல்லை. இனி அது துப்புரவாக்கைக்குள்ள சில நேரம் வரும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். துப்புரவாக்கையில தானே இன்றைய தானே வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளையில அதை துப்புரவாக்கைக்கு அதை கண்டுபிடிப்ப உண்டு எதிர்பார்க்கிறோம். இது வந்து நீங்க வந்து ஆறு அம்மா அப்பா எல்லாருமே இருந்த இடமே? ஆமா, மாமா மாமியவே இருந்த இடம். ஆமா, பக்கத்துல சிமெண்ட் ஃபேக்டரி இருந்தது. அந்த காலத்துல நாங்கள் கற்பனையெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருந்த நாங்கள். ஏன்னா சிறு வயதுலயே இங்க இருந்து வலிக்கிட்டபடியா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
சீமெண்ட் ஃபேக்டரியில இப்படி இருக்கும்னு மெட்டவை சொல்லியிருக்கா கற்பனையில பார்த்தோன்னு நாங்க இன்னைக்கு அந்த பக்கத்து மதிலோட நின்று பார்க்கல ஓஹோ எந்த அளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலை இலங்கையிலேயே எங்களோட தலைப்பகுதியில இருந்து இருக்கின்றதை நாங்கள் உணரக்கூடியதா இருக்கு. அதாவது இந்த மதிலுக்கு அங்கால சீமெண்ட் இது மதில் வந்து சீமெண்ட் ஃபேக்டரியில இல்ல, அதாவது பின்னல் நான் நினைக்கிறது பழுதா போய் கலட்டினதை கொண்டாந்து இஞ்சால போட்டு கிடக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பார்த்தா தெரியும் அங்கால எல்லாம் மதில்களும் சேதமாகி போய் அதுக்குள்ளால பார்த்தால் அங்கால அந்த அந்த தொழிற்சாலையின் மற்ற மிஷினரிஸும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இனி உங்க இதெல்லாம் வீடு கட்டுற பிளான் இருக்கு? இப்போதைக்கு இல்லை, ஆனா துப்புரவாக்கி இல்லப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்குது. நாங்கள் இப்ப வேற இடத்துல இருக்கிறபடியால் இதை நாங்கள் இப்போதைக்கு முதல் கட்டமா நாங்கள் இதை இல்லப்படுத்துவோம். அதே பிறகு ஆலோசிச்சு கட்டுவோமோ வேண்டாமோ அல்லது தொடர்ந்து இதை இது நல்ல ஒரு விளைநிலம். உங்களுக்கு தெரியும் மாவட்டத்துல வெத்திலை எல்லாம் மாவட்டத்துல இருந்து தான் வர்றது. கே பகுதியிலும் அந்த வெத்திலையை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. வெத்திலையை பயிரிடலாம் நாங்கள் வேணும்னு சொன்னா ஆலோசிச்சு அதை செய்வோம் நாங்கள். நன்றி நன்றி. இந்த வகையில் விடுவிக்கப்பட்ட காணிகளை சொந்த மக்கள் வருகிறது துப்புரவு செய்து குடிக்கமென்றால் உங்கள் வீடுகளை காப்பாற்றிக் கொள்ளலாம். அல்லது விடின் திருட்டு கும்பர்களால் வீடுகளின் நிலைகள் ஓடுகள் என்பன திருட்டு போகும் நிலையே உள்ளது. இந்த காணொலி உங்களை பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். எனவே ஜானி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.